இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. எரிபொருள் தட்டுப்பாடு என்ற வதந்தி காரணமாக பெட்ரோல் டீசலை நிரப்ப வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிலையங்களில் குவியும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதலே பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். பெட்ரோல் டீசல் நிரப்ப பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. வதந்தி காரணமாக பொதுமக்கள் பீதியடைந்து இவ்வாறு குவிந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கும்பகோணத்தின் சூழல் தொடர்பாக செய்தியாளர் விவேக்ராஜ் இணைந்திருக்கிறார். விவேக்ராஜ், சென்னையிலுமே நள்ளிரவு முதல் ஒரு வதந்தி காரணமாக கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. கும்பகோணத்துல நிலைமை எப்படி இருக்கிறது? உண்மையாலுமே தட்டுப்பாடு இருக்கிறதா அல்லது பொதுமக்கள் ஒரு முன்னெச்சரிக்கையா இப்படி வாங்க குவிந்திருக்கின்றனரா? பாலா, பெட்ரோல் தட்டுப்பாடு என சமூக வலைதளங்களில் பரவிய வதந்தியால் தமிழகம் முழுவதும் பெட்ரோல் பங்கில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக கும்பகோணத்தை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் அனைத்து பெட்ரோல் பங்குகளின் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக லாரிகள் என ஒட்டுமொத்தமாக பெட்ரோல் பங்குகளில் குவிந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட அனைத்தும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சத்தில் தமிழகம் முழுவதும் பெட்ரோல் பங்குகளில் இந்த மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இருப்பினும் பெட்ரோல் டீசல் இருப்பு தாராளமாக இருப்பதாகவும் தட்டுப்பாடு என்ற செய்தி முற்றிலும் வதந்தி என தெரிவித்த போதிலும் வாகன ஓட்டிகளும் எதையும் கேட்பதில்லை. முன்னெச்சரிக்கையாக தங்கள் இருசக்கர வாகனங்களில் முழுவதுமாக பெட்ரோலை நிரப்புவதோடு தங்களுடைய வீட்டிலிருந்து 5 லிட்டர் கேன் மற்றும் 2 லிட்டர் மற்றும் வாட்டர் கேன்களில் பெட்ரோல்களை நிரப்பி கொண்டு செல்லும் காட்சிகள் தான் தொடர்ந்து நிறைவு வருகிறது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களும் ஊழியர்களும் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை எனவும் எப்பொழுது வேண்டுமானும் பெட்ரோல் போட்டுக் கொள்ளலாம் என தெரிவித்த போதிலும் வாகன ஓட்டிகள் அதனை கேட்டபாடில்லை. தொடர்ந்து பெட்ரோல் பங்குகளில் அதிகாலை முதல், குறிப்பாக நேற்று நள்ளிரவு முதல் பார்த்தோமே என்றால் அனைத்து பெட்ரோல் பங்குகளும் விடிய காத்திருந்து பெட்ரோலை நிரப்பி செல்ல வேண்டும் என்பதற்காக குவிந்து வருகின்ற இன்று காலை பொழுதும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும் வகையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த பெட்ரோல்களை நிரப்பும் காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. எனவே பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை மத்திய மாநில அரசுகள் தெளிவுபடுத்திய பிறகுதான் மக்களுடைய அச்சம் போகும் என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. பாலா, விவேக்ராஜ், அதே போல எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான பிறகு கேஸ் புக்கிங்கிலுமே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அங்க கேஸ் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுகிறதா? அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? கேஸ் தட்டுப்பாடை பொறுத்தவரையில் நேற்று இரவு முதல் அந்த இந்தியன் கேஸ் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற ஒரு தகவல் வெளியானது. இருந்த போதிலும் ஒரு சிலர் அப்ளிகேஷன் உள்ளிட்ட சில முறைகள் மூலம் சில இடங்களில் அந்த கேஸ் தட்டுப்பாடு என்பது கமர்ஷியல் ரீதியாக அந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறது. வீட்டு உபயோகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெளிவுபடுத்திய போதிலும் ஒரு சிலர் அச்சத்துடன் அந்த கேஸ் தட்டுப்பாடை எதிர்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் அந்த விவகாரம் தொடர்பாகவும் மத்திய மாநில அரசுகள் முறையாக தெளிவுபடுத்த வேண்டும். குடும்ப தலைவிகள் உள்ளிட்ட அனைவரும் இது தொடர்பாக பெரும் அச்சத்தில் இருக்கின்றனர். கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டால் என்ன செய்வது என புரியாமல் இருக்கின்றனர். வெளியூர் ஹோட்டல்களை பொறுத்தவரையில் கமர்ஷியல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் சில கடைகள் இங்கு பூட்டப்பட்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பான முழு அறிவிப்பையும் மத்திய மாநில அரசு தெளிவுபடுத்திய பிறகுதான் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய அச்சம் போக்கி இயல்பு வாழ்க்கை திரும்பும். பாலா, சமூக வலைதளங்களில் பரவி வதந்தி காரணமாக கும்பகோணத்திலும் மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்திருக்கக்கூடிய தகவலை பகிர்ந்திருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி விவேக்ராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.